ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த வாக்காளர் திருத்தம் போட்டு உலுக்கிருச்சு. திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்திருந்த போது கொளத்தூர் தொகுதியில் 9000 சொச்சம் போலி வாக்காளர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டாவை எடுத்து போடுறாங்க. ரைட்டா? கொளத்தூர் தொகுதியிலே 9000ன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் கணக்கு போடுங்க. இந்த நான் மீண்டும் மீண்டும் டிநகரைத்தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். 130 ஓட்டு சத்யா தோத்தது. அவர் சொல்கிற கணக்குப்படி போலி வாக்காளர்களோட எண்ணிக்கை 13,000. இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார் தோத்தவனுக்கு. கொளத்தூர்லலாம் சார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் அதிகம். இப்போது ஒரு 10,000 போலி வாக்காளர்களை நீக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு 20,000 ஆன்டி இன்கம்பன்சி மாறுதுன்னு வச்சுக்குவோம். போர்க்கொடி அங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஜெயிப்பாரா ஸ்டாலினுக்கே இந்த நிலமைன்னா போன வாட்டி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் செட்டிங் செய்து கசாலியை வேட்பாளராக போட்டு மகனை ஜெயிக்க வைத்தீர்கள். இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி ஒரு டஃப்பான கேண்டிடேட் அங்கே இறங்குது. போட்டி டஃப்பாக இருக்கும். திரு கோவை சத்யன் அவர்கள் 11லேருந்து 12% போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஜெயிச்சிருவீங்களா? அப்பாவுக்கும் மகனுக்குமே இந்த நிலைமைன்னா மற்ற திமுக வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுக்க என்ன நிலை என்பதை யோசித்து பாருங்கள்.